பட்டக்ஸ்ல வந்து பெயின் வருது, லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ பட்டக்ஸ்ல பெயின் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஸ்பைன் ப்ராப்ளத்தினாலையும் இருக்கலாம், இல்ல சயாட்டிகா நரம்பு அழுத்தத்தினாலையும் இருக்கலாம், இல்ல இந்த பட்டக்ஸ் மசில்னாலையும் இருக்கலாம். இது வந்து பட்டக்ஸ் மசில்ல வந்து வீக்னஸோ இல்ல இன்ஜுரியோ ஏற்பட்டு வலி நீடுனால இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது வந்து சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, பட்டக்ஸ் மசிலில் பெயின் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, அதுக்கு உண்டான டெஸ்ட் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக பட்டக்ஸில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மசில் பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா குளூட்டியஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த குளூட்டியஸ் மசில் வந்து 3 லேயர்ஸ் உண்டு. குளூட்டியஸ், மீடியஸ், மேக்சிமஸ், மினிமஸ் அப்படின்னு 3 லேயர் உண்டு. இந்த 3 லேயருமே வந்து அதோட அளவை பொறுத்து வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால குளூட்டியஸ் மேக்சிமஸ் அப்படின்னு சொல்லுவோம், மீடியஸ் மினிமஸ்னு அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த மசில் வந்து இடுப்பு பகுதியில் கீழே பட்டக்ஸில் வந்து இருக்கு, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு. இந்த மசில் வந்து எதுக்கு உதவுன்னு கேட்டால், நம்ம உட்காரதுக்கு, நடக்கிறதுக்கு, ரன்னிங் பண்ணுறதுக்கு, முக்கியமாக இந்த மேஜரான இந்த இடுப்போட மூமெண்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து பயன்படுத்த வந்து இந்த குளூட்டியஸ் மசில் தான். இந்த குளூட்டியஸ் மசில் தான் வந்து மேஜர் ஹிப் மூமெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மசிலில் வந்து வீக்னஸோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரியோ ஏற்பட்டிருந்தா வலி வந்து ரொம்ப நாளாக பட்டக்ஸில் இருக்கும். பட்டக்ஸில் மட்டும் இருக்காது, கீழ்முது பக்கமும் இருக்கும், இந்த பெல்விஸை சுற்றி இருக்கும், இந்த காக்சிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த வால் எலும்பு அது வரைக்கும் வரும், சம்டைம்ஸ் கால் வரைக்கும் வந்து பரவலாக இருக்கும். இந்த வலியும் வந்து அப்படியே பரவுற மாதிரி, காலுக்கு பரவுற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கூட இருக்கும். இந்த வலியை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக்னோஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இதுவும் வந்து சயாட்டிகா நரம்பு மாதிரியே தான் இருக்கும் வலி. சயாட்டிகா நரம்புங்க அழுத்தப்பட்டாலும் இதே போல் வலி இருக்கும். ஸோ நம்ம வந்து குளூட்டியஸ் மசில் வீக்னஸ் ஆயிருக்கா இல்லை எனி இன்ஜுரி ஆயிருக்கான்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான எக்ஸசைஸோ ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராமோ நம்ம பண்ணினோம்னா அந்த பெயின் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்த குளூட்டியஸ் மசில் வந்து வீக்னஸாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு ரெண்டு காலையும் மடக்கிக்கணும். இப்போ இந்த கால் தான் வீக்னஸ் இருக்கா எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இடுப்பை நல்லா தூக்கணும். தூக்கிட்டு இந்த காலை ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட் பண்ணணும். தூக்குறப்ப இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக இருந்ததுன்னா மசில் வீக்னஸ் இல்லை. அதே போல் இந்த தூக்குனதுக்கப்புறம் இந்த இது வந்து பெல்விஸ் வந்து இப்படி ட்ராப் ஆகிற மாதிரி, பெல்விஸ் கீழே இறங்குற மாதிரி இப்படி கால் இப்படி ட்ராப் ஆச்சுன்னா மசில் வீக்னஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து செக் பண்ணிருக்கோம். அதே போல இந்த லெஃப்ட் சைட்ல வந்து வலி இருக்குது அப்படின்னா அந்த பெல்விஸ் வந்து டிராப் ஆகும். அதே போல ரைட் சைடும் வந்து வீக்னஸ் இருக்கா இல்லையா, குளூட்டியஸ் எப்படி இருக்கு, பவர் மசில் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு இதே பொசிஷன்ல அந்த காலையும் லிஃப்ட் பண்ணோம். லிஃப்ட் பண்றப்போ அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல கரெக்டா இருந்தது, பெல்விஸ் வந்து டிராப் ஆகலைன்னா குளூட்டியஸ் பவர் நல்லா இருக்கு. அதே இதுவும் வந்து டிராப் ஆகி பெல்விஸ் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகுது அப்படின்னா வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இது செய்யும்போது பேஷண்ட்டுக்கு வந்து குளூட்டியஸ்ல வந்து வலி அதிகமாக இருந்தாலும் மசில் வந்து கிராஜுவலா வீக்னஸ் ஆகிட்டு இருக்கு. டெஸ்ட் நம்பர் 2 இது எப்படின்னா, குளூட்டியஸ் மசில் வந்து பேலன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றது எப்படின்னா, நமக்கு இடுப்புல வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து ஒரு எலும்பு வந்து நல்லா தெரியும். இதுதான் வந்து ஏஎஸ் ஐஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எலும்பு பகுதி வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி நிக்கணும். அதாவது இந்த இடம் தான். அந்த இடத்துல கை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு எந்த காலில் வலி இருக்கு, எந்த மசில், எந்த சைட் மசில் நம்ம டெஸ்ட் பண்றோமோ அந்த காலை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணிட்டு பெல்விஸை வந்து லேசா மேலே ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது இப்படி போகிற மாதிரி. இது பண்ண முடியுதுன்னா டெஸ்ட் வந்து நல்லா இருக்கு, மசில் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பண்ண முடியல, பெல்விஸ் வந்து நல்லா கீழே கீழே இப்படி இறங்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்து வீக்கா இருக்கு, மசில் வந்து வீக்னஸா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ரெண்டாவது டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலுக்கும் செக் பண்ணணும். அடுத்த காலம் அதே போல் நல்லா லிஃப்ட் பண்ணி பெல்விஸை வந்து நல்லா மேலே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பண்ணுறப்போ முடியுது அப்படின்னா வீக்னஸ் இல்லை, பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெல்விஸ் வந்து கீழே இறங்குது, நல்லா ட்ராப் ஆகுது அப்படின்னா மசில் வீக்னஸ் இருக்குது, மசிலில் வந்து பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, குளூட்டியஸ் மசிலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த குளூட்டியஸ் மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம், அட் த சேம் டைம் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜரும் ஸ்ட்ரென்தனிங் ப்ரொசீஜரும் சேர்ந்து பண்ணுறதுனால மசிலோட பவரும் கூடும், மசிலும் வந்து நல்லா லென்த்னாகவும் பெயினும் வந்து நல்லாவே குறையும். சந்தேகப்படாமல் இந்த எக்ஸசைஸை வந்து கிராஜுவலாக செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பட்டக்ஸில் ரொம்ப நாள் வலி இருந்தால் குறையும்.
ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு இப்போ எந்த பக்கம் குளூட்டியஸில் வலி இருக்கோ அந்த காலை வந்து செஸ்ட் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா செஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. பெயின் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி வந்து அதிகமாகலையோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே போல் அடுத்த காலையும் வந்து பண்ணணும். அந்த பக்கம் பட்டக்ஸில் வந்து வலி இல்லாட்டா கூட அந்த காலுக்கும் இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ரெண்டு காலுக்குமே வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுறப்போ பெயின் நல்லா குறையும், மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால வந்து அந்த ஷார்ட்டனிங்காக இருக்கிற மசில் வந்து லென்த்தனிங். நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸசைஸ் வந்து குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்னு அந்த இருக்கிறதுலே பெரிய மசில், அந்த மசிலுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங். இப்போ ரெண்டாவது மசில் மூணாவது மசில் குளூட்டியஸ் மீடியஸ்க்கும் மினிமஸ்க்கும் உண்டான ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு காலை வந்து வலி இருக்கிற பக்கம் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கைனால நல்லா ஸ்ட்ரெச் இப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த பொசிஷன் செய்ய முடியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மெதுவாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு அதே போல் அந்த காலை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி ஆப்போசிட் கைனால் ஹோல்ட் பண்ணி இதை போல் ஸ்ட்ரெச் பண்ணாலே அந்த குளூட்டியஸ் மீடியஸும் மினிமஸும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். இது வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். அந்த குளூட்டியஸ் மீடியஸ் மசிலும் குளூட்டியஸ் மினிமஸ் மசிலும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா அந்த கான்ட்ராக்சர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இதே ஸ்ட்ரெச்சிங் வந்து அந்த காலுக்கும் வந்து செய்யணும். அதுவும் இந்த ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். இந்த 3 மசிலுக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் இருக்குது. எப்படின்னா, படுத்துட்டு ஃபிகர் 4 4 வடிவத்தில் காலை வந்து கிராஸ் பண்ணி போட்டுட்டு அந்த காலை வந்து நல்லா கையில் சப்போர்ட் பண்ணி நல்லா இழுக்கணும். இழுக்கிறப்போ ஸ்ட்ரெச் ஃபீல் வந்து அந்த 3 மசிலுக்குமே கிடைக்கும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இதுவும் வந்து 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் பண்ணியாச்சு. அதே போல் இப்போ ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, படுத்துட்டு 2 காலையும் மடிச்சுட்டு இந்த குதிகால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பெல்விஸ் இடுப்பை நல்லா தூக்கணும். தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது செய்கிறப்போ நமக்கு குதிகால்லையும் நம்மளோட அப்பர் பாடி தான் வந்து வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நம்ம இது ஒரு 15 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ குளூட்டியஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். செய்ய செய்ய வலி கண்டிப்பாக குறையும். அடுத்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எப்படின்னா, இதே போல் சைடாக படுத்துக்கணும். சைடாக படுத்துட்டு ஒரு காலை மடிச்சுட்டு கீழே இருக்க காலை மடிச்சுட்டு மேலே இருக்க காலை வந்து ஸ்ட்ரைட்டாக சைடாக தூக்கணும். தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இது ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் 2 காலுக்கும் சேர்த்த மாதிரி செய்யணும். 3 தடவை செய்யலாம். 15 ரிப்பீட்டேஷன் வந்து காலையில், ஈவினிங், நைட்டு 3 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். ஹோல்டிங் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே போதும். இன்னொன்று வந்து இந்த மசில் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துக்கோங்க. ஸ்டூல் எடுத்து வச்சுட்டு சைடாக வந்து நல்லா மேலே ஏறுங்க. இந்த காலால் ஏறி அந்த பக்கம் சைடாக நின்றுட்டு திரும்ப வந்து இந்த காலால் ஏறி அந்த சைடு இறங்கணும். இதை வந்து ரிப்பீட் பண்ணுறப்போ நமக்கு குளூட்டியஸ் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். சின்ன ஸ்டூலாக எடுத்தாலே போதுமானது. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த அளவு எடுத்துருக்கோம். இதுக்கு சின்ன ஸ்டூல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது செய்கிறப்போ நல்ல குளூட்டியஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். குளூட்டியஸ் மசிலில் ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மசிலில் பெயின் இருக்கா, மசில் ரிலேட்டட் பெயினாங்கிறது இப்போ நான் சொன்ன டெஸ்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த எக்ஸசைஸ்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட குளூட்டியஸ் பெயினும் வந்து கிராஜுவலாக நிச்சயமாக குறையும். பட் இதே பெயின் வந்து உங்களுக்கு ஸ்பைன் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஸ்பைன் ரிலேட்டடாக இருந்தும் ப்ளஸ் இந்த குளூட்டியஸ் மசில் வீக்னஸ் இருந்தும் வந்து பெயின் வரலாம். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு எங்களோட சென்டரில் வந்து அந்த ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன சொல்யூஷனோ அதை நாங்கள் கொடுக்குறோம். டிஸ்கில் பல்ஜோ இல்லை ப்ரொலாப்ஸோ இல்லை சயாட்டிகா நரம்பு அழுத்தப்பட்டாலோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா அந்த பெயினை வந்து குறைச்சி அந்த டிஸ்கில் இருக்கிற பல்ஜை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ப்ராப்பராக சீட்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் செகண்டரியாக வந்து குளூட்டியஸ் மசில் வீக்னஸ் இருந்ததுன்னா அதுக்கும் உண்டான எக்ஸசைஸ் சொல்லி அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லித்தருவோம். இதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் வந்து ஸ்பைன் ரிலேட்டடாகவோ இல்லை பட்டக்ஸில் மசில் ரிலேட்டட் பெயின் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக குறைஞ்சது மட்டும் இல்லாமல் திரும்ப வராத அளவுக்கு இருக்குது. உங்களுக்கும் இதே போல் பெயின் வந்து நாள்பட்ட வழியாக இருந்து ரொம்ப நாளாக எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கல அப்படின்னா
எங்களோட சென்டருக்கு வாங்க. நாங்கள் செப்பரேட்டாகவே வந்து ஸ்பைன் கேருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மசில் ரிலேட்டட் பெயினாக இருந்தாலும் அதையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குறோம். இது சம்மந்தமாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருந்தால் இதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.